லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சேகுவர ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய அதிர்வலைகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. ஏழை எளிய மக்கள்ல இருந்து இந்த அளவிற்கு துயரப்படுறதுக்கான காரணம் என்ன சார்? விஜயகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிக்க வந்த காலத்திலிருந்து இன்று இந்த இறந்த நிமிடம் இருக்கு இல்லையா, இந்த நிமிடம் வரைக்கும் எதிரிகளே இல்லாத ஒரு மனுஷனாக வாழ்ந்திருக்கார். அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு எல்லா மனிதருக்கும் எதிரிகள் இருப்பாங்கல்ல, அவர் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளே கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் வந்து அது கோடீஸ்வரனாக இருக்கட்டும், வந்து ஒரு பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற ஏழை எவ்வளோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள்னு சொல்லிட்டு யாராவது இருப்பாங்க. தொழில் ரீதியாக அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் மத்தியில் இல்லை ஏதாவது ஒரு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாராவது வந்து எதிரி இல்லை ஆகாதவன் பிடிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க, இவரை சொல்லக்கூடியங்க, சம்மந்தப்பட்ட நபரை சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த வகையில் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து எதிரிகளே இல்லாத மனிதர். சினிமாவுக்கு வந்த பிறகு அவர் செய்த நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு செய்த நன்மைகளோட தெரியாத செய்த நன்மைகள் அதிகம். இப்போது ஒரு மனிதர் இறந்துட்டார்னா அவர் இறந்த பிறகு அவரை வந்து நல்லவர் சொல்கிறதுக்கு லட்சம் பேர் கோடி பேர் வருவாங்க. ஆனால் வாழும் காலத்திலேயே ஒருத்தர் வந்து வள்ளலாக வாழ்ந்தவர், வாழும் காலத்திலேயே வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனிதர்னு சொல்லி மிக சிறந்த மனிதர் சொல்லி போற்றப்படக்கூடிய மனிதர்கள் மிகப்பெரிய சொற்பமானவங்க. அந்த வகையில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழும் காலத்தில் யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனம், எந்த தரப்புல இருந்தாவது ஒரு நெகட்டிவ் விமர்சனம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இல்லை. இவர் வந்து சினிமாவில் நடித்தது தான் அதற்கான காரணமா இல்லை அரசியல்? சினிமாவுக்கே இவர் வரலனாலும் இவருடைய இயல்பான குணம் இருக்குல்ல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற அந்த குணம் வந்து சினிமாவுக்கு இவர் வரலனால் கூட வேறு எந்த துறையில் இருந்தாலும் இவர் வந்து அந்த வருவாயிலிருந்து இவர் ஏதாவது வந்து மக்களுக்கு நன்மை செஞ்சுருப்பார், தன்னை சார்ந்தவங்களுக்கோ இல்லை வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருப்பார். அந்த உதவுற குணம் வந்து இயல்பாகவே ஒரு மனிதருக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க தாய் தந்தையருடைய வந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கலாம், பட் இவருடைய குணம் வந்து இயல்பான குணமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த ஒரு பரந்துபட்ட அந்த மனசு தான். அதனால தான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் எம்ஜிஆருக்கு இணையாக யாரை ஒப்பிடுறாங்க? இப்போ எம்ஜிஆருக்கு இணையாக யாரை ஒப்பிடுறாங்க? கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி சும்மாலாம் வச்சிடல பேர், சரிங்களா? எம்ஜிஆருக்கு இணையான பேர் இருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் இருக்குது. அந்த தான தர்மன்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது கேட்டால் வயிற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பல மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு யார் வந்தாலும் சரி பாரபட்சம் இல்லாமல் ஒரே உணவு, அவரே அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிடக்கூடியது வந்து சமபந்தி போஜனம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த விருந்தோம்பல் வந்து பார்த்திங்கன்னா தினம் ஒரு வீட்டில் நடக்கக்கூடியது. அங்கே போகிறவங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்த்து போகிறாங்களோ அது நிறைவு அடையுதோ இல்லையோ வயிறு நிறைஞ்சு வெளியே வருவாங்க இல்லையா. அதனால் அந்த வகையில் வந்து அவர் வந்து இன்றைக்கும், அதனால தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வயிறு நிறைஞ்சு அத்தனை பேரும் இன்றைக்கி மனசு நிறைஞ்சி ஏன் வந்து இன்றைக்கி துக்கத்தில் துயரத்தில் இருக்கிறாங்க, மனம் ஃபுல்லாக வந்து ஒரு இறுக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஆற்ற முடியாத ஒரு துயரத்தில் இருக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். சரி, இப்போ ஒரு கட்சியில் வந்து தொண்டர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே வந்து இவருக்கு தொண்டர்களாக மாறி போனதுக்கான காரணம் அதுதான். இப்போ வந்து அதை தான் நான் சொல்ல வரேன். எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் இறந்த காலத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்களான்னு தெரியல எனக்கு, பட் இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து இறக்கும் போது எந்த மாதிரியான ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பரபரப்பு, ஒரு என்ன சொன்ன ஒரு இறுக்கம் ரெண்டுமே இருக்கணும். இப்போ ஒரு தலைவர் இறந்துட்டாரு, லீவு டிக்ளேர் பண்ணியாச்சு, அவங்களெல்லாம் வீட்டில் முடங்கிடுவாங்க, தெரியாது. இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு காலையிலேருந்தே இருக்குது. ஏன் அந்த பரபரப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதி நிலவுது. ஏன்? ஒரு இறுக்கம், மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கம், அதை அவங்க பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் இங்கே அழுத்தமாக பதிவு பண்ணுறேம்மா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்று வரலாறு பல தலைவர்கள் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கு. ஆனால் அந்த வரலாறாவே மாறினவங்க யார்? ரொம்ப ரொம்ப சொற்பமானவங்க. ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் இன்றைக்கி இந்தியாவில். அந்த வரலாறாவே வந்து பார்த்திங்கன்னா மாறினதுன்னு சொல்லிட்டு வரலாறு பல பேர் நமக்கு தலைவரை அடையாளம் காட்டுது, அரசியலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரலாறாவே ஒரு சிலர் மாறிடுறாங்க. அந்த இடத்துல வேறு ஒரு ஆல்டர்னேட்டே பார்க்க முடியாது. இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு ஆல்டர்னேட் சொன்னாங்க, யாரை சொன்னாங்க? இவரை தான் சொன்னாங்க. இவருக்கு இன்னொரு ஆல்டர்னேட் கேட்டுனா இல்லை, இன்றைக்கி இல்லை. இவரோட இடத்த யாராலையுமே நிச்சயமாக இல்லை. யாராவது நீங்களே சொல்லுங்கள், யாராவது இருக்காங்க? யாரும் கிடையாது. எம்ஜிஆருக்கு ஒரு ஆல்டர்னேட். எம்ஜிஆருக்காவது அரசியலில் வந்து சில எதிரிகள் இருந்தாங்க தொடர்ச்சியாக.
அவர் இறக்குற காலத்தில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்னு சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரிகள் இருந்தாங்க. அது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இருந்தாங்க. ஆனால் தனிப்பட்ட நட்பில் இருந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவருக்கு என்ன கேட்டால் இன்றைக்கி அரசியல் எதிரியும் கிடையாது, எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்மனதின் அடித்தளத்திலிருந்து, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆழ்மனதின் அடித்தளத்திலிருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்கன்னா அதுதான். அதனால தான் சொல்கிறது, எம்ஜிஆரை காட்டினா இவர் கருப்பு எம்ஜிஆர் சொன்னாங்களே, எம்ஜிஆரை காட்டினா ஒரு படி மேலேயே வந்து விஜயகாந்தை பாராட்டுறதுக்கு காரணம் கேட்டால் அரசியல் சார்பற்ற நிலை. எம்ஜிஆருக்கு வந்து அரசியல் சார்புன்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ அரசியல் சார்பற்ற எல்லா அனைத்து கட்சியினரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. சாதாரண மக்கள் இருந்து கோடீஸ்வரம் ஏழை எல்லாருமே ஒரே வார்த்தை சொல்ல, நல்ல மனிதர், நல்ல மனிதர், நல்ல மனிதர். அந்த பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதான் சொல்லுவாங்கள்ல, கெட்ட பேர் எடுத்து ஒரு செகண்ட் ஆகிடும், நல்ல பேர் எடுத்து எத்தனை வருஷம் உழைக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் வாழும் காலத்தில் வந்து மிக சிறந்த மனிதர்னு பேர் எடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர் தான். இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு அப்படின்றது சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பா, அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பா சார்? பொதுவாக நான் சொல்கிறேம்மா, சினிமாவுக்கு அரசியல் நான் தனித்தனியாலாம் பிரித்து ஒரு செக்டார் பார்க்கல. மக்களுக்கு இழப்பு, மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, மக்களுக்கு இழப்பு. இது மாதிரி ஒரு மனுஷன் வர முடியாதுல்ல, இழப்பு தானே. இந்த மனுஷன் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் கடந்து வந்து ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து வர முடியாதுல்ல, யாருமே வர முடியாதுல்ல. அப்படி அதனால தான் சொல்கிறேன், அவங்க அதான் வரலாறு மாறுறாங்க. ஏன் ஒரு மனுஷன் வந்து வரலாறாகவே மாறிடுறாங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து வரலாறு. இவங்கெல்லாம் வரலாறு வந்து பார்த்திங்கன்னா நாம தான் படித்து இவங்களை தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால் இப்படிலாம் ஒரு மனிதர் வாழ்ந்துருக்கிறாரா. அரசியலும் சரி, பொதுவாக சினிமா உங்களுக்கு தெரியுமா, நடிகர் சங்கம் வந்து கடனில் இருந்தபோது எல்லாருமே இருந்தாங்கம்மா. நான் சொல்கிறதுக்கு காலம் காலமாக வந்து சிவாஜி கணேசன் கூட தலைவராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேஜர் சுந்தரராஜன் இருந்தார், அதுக்கப்புறம் ராதாரவி இருந்தாங்க, அதுக்கு இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அது கடன்லேயே இருந்துருச்சு. அந்த நடிகர் சங்கன்றது கடன்லேயே இருக்குது, இப்போவும் கடனில் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் கடன்லேயே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பதவி கலந்தோடனே கடன் அடைச்சார். இவர் வந்து அந்த நடிகர் சங்க கடன் என்ன சொல்லி கலை நிகழ்ச்சி நடத்தி நடிகர்களை வர வச்சு அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடைச்சார். அந்த வகையில் எவ்வளோ பெரிய இன்றைக்கி மறுபடியும் கடனில் இருக்குது, அது வேறு விஷயம். அது நிர்வாகத்தில் பல பிரச்சனைகள், அது வேறு. ஆனால் கடன் அடைச்சார். நலிஞ்ச கலைஞர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மாதம் வந்து ஒரு வருவாய் கிடைக்கிற மாதிரி அந்த சில ஏற்பாடுகள்லாம் இவர் பண்ணார். எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த நடிகருக்கையும் விட்டு கொடுக்க மாட்டார். எந்த பஞ்சாயத்தை விட்டு போனாலும் நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும். சினிமாவில் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உதவுறதே தெரியாது. சரி, இப்போ பல நடிகர்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க திரை வாழ்க்கையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, நிஜ வாழ்க்கையில் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவரை தொழில் பொறுத்த வரைக்குமே வந்து இவரை பல பேர் வந்து கொண்டாடுறாங்க. அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள் சார். அதுதான் நான் சொல்கிறேனே, வந்து இவர் நடிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் படிப்படியாக முன்னேறி வந்திருக்கிறார். ஒரு கட்டத்துலேயும் அவர் முன்னேற்றம் இருக்குது. உச்சபட்சமாக அவர் என்ன கேட்டால் 2 இலக்கு அடைச்சார். என்னென்னு கேட்டால் நடிப்புலகத்தில் வந்து நடிகர் சங்க தலைவராகிட்டார். இங்கே வந்து பொது வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்த அந்தஸ்து வந்து அடைஞ்சார் அவர். இது எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு இன்றைக்கி வர நாளைக்கு வரணும் சொல்லிட்டுலாம் இல்லை வேலை. கடகடனா அடுத்தடுத்த நிலையில் அவர் வந்து வந்துட்டார். அரசியலுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு வந்து உடனே கட்சி அறிவிக்கிறாங்க. எல்லாமே ஒரு வேகமான நடவடிக்கை தான். ஒரு போல்டாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனிதர், துணிச்சலான மனிதர், நல்ல மனிதர், அதே சமயம் துணிச்சலான மனிதர். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கக்கூடியவர், துணிச்சலாக எடுக்கக்கூடியவர். அது சினிமாவிலையும் எடுத்திருக்கிறாரு, தனிப்பட்ட அதாவது அரசியல் வாழ்க்கையும் எடுத்திருக்கிறாரு. ஆனால் என்னென்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு இந்த மாதிரி ஏற்படுன்றதை யாருமே நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்டு இவ்வளோ குறுகிய காலத்தில், ஏன்னா இவருடைய சீனியர்கள்லாம் இருக்கிறாங்க சினிமாவிலும் சரி அரசியல்லையும் சீனியர்கள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் சம வயது உடையவங்க கூட இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. படுக்கையாவோ இல்லை ஏதோ நடமாற்றக்கூடிய அளவில் இருந்திருக்கிறாங்க, பேசக்கூடிய அளவில் இன்றைக்கும் இருக்கிறாங்க மிக மூத்த தலைவர்கள்லாம் அரசியலில். ஆனால் வந்து நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் சொல்கிறது நாகரிகமாக இருக்காது. ஆனால் இவ்வளோ குறுகிய காலத்தில் இவருக்கு இப்படியான ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு வந்து துயரமான செய்தி கிடைக்கின்றது யாருமே மக்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பட்டி சொட்டி ஃபுல்லாக வந்து சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கு இணையாக தானே சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் கேப்டன்னா அது ஒரு பெரிய அடையாளம். இங்கே பொறுத்த வரைக்கும் கேட்டால் அந்த விஜயகாந்த்ன்ற பேரே போதும். அதை தாண்டி புரட்சி கலைஞர் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்லலாம், நான் கருப்பியமே சொல்லலாம். ஆனால் விஜயகாந்த்னால அந்த காந்தம்ன்ற அந்த மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர் தான். இன்றைக்கி சாதாரண மக்கள் கூட வந்து மூட்டை தூக்கிற தொழிலாளியிலேருந்து ஏழை எளிய மக்கள் வந்து இன்னும் தள்ளு வண்டியில் வந்து குப்பை தொட்டியை வந்து இது பண்ணுறாங்க பாருங்க, பொறுக்கிறாங்க பாருங்க, குப்பை பொறுக்கிற எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடைநிலைக்கு விஜயகாந்த் ரொம்ப நல்ல மனுஷங்க
அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு சாதாரண மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து கவலைப்பட்டு கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடியுது. காலையிலே நான் பார்த்தேன், காலையில் நான் வரும்போதே பார்த்தேன். சாதாரண மக்கள் கூட வந்து ஏன் கண்ணீர் விடணும்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஒரு பொது மனுஷன் இறந்துடுறாமா, இது கடைசியாக உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு நான் நிறைவு செய்கிறேன். இப்போது ஒரு பொது மனுஷன் இறந்தான்னா அவருடைய மனைவி அழலாம், ஏன் கணவர் இறந்துட்டார் அழலாம். இல்லை வந்து மகன் இருந்தாக்கா அப்பா இறந்துட்டார் அழலாம். அண்ணன் தம்பிங்க அழலாம், ஏன்னா கூட பிறந்தவர் இறந்துட்டார். அக்கா தங்கைங்களும் அதே மாதிரி தான். அப்பா அம்மா கூட அழலாம். எதிர் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் கூட அழலாம், ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, நம்மகிட்ட பழகணும் செத்து போயிட்டார். நண்பர்கள் அழலாம், நம்மளோட நண்பரை இறந்துட்டாருன்னு சொல்லி அழலாம். சரியா? பொதுவாக இந்த மாதிரி ஒரு பொதுமக்கள் கூட வந்து ஒரு கண்ணீர் விடலாம். என்னென்னா, ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்தார்ப்பா, இறந்துட்டார் சொல்லிட்டு மன வருத்தப்பட்டு கூட கண் கலங்கலாம். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் வந்து எந்த சூழ்நிலையும் கலங்கவே மாட்டான். யார் வந்தாலும் வந்து யார் இறந்தாலும் வந்து அதை பற்றி கவலைப்படவே மாட்டான், व्यसனப்படவே மாட்டான், வருத்தப்படவே மாட்டான், துக்கப்பட மாட்டான், துயரப்பட மாட்டான். அவன் யார் தெரியுமா? யார் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலல்ல? யாரும் தெரியல. ஒருத்தர் மட்டும் யார் செத்தாலும் வந்து அதை பற்றி வெட்டியான்னு சொல்கிறீங்க இல்லையா? அடக்கம் பண்ணுறான் இல்லையா? வெட்டியான். நான் பொதுவில் சொல்கிறேன். அந்த வெட்டியான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் அடக்கம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா யார் வந்து அடக்கம் செய்யும் போது அவன் வந்து கண்ணீர் வராது, அவன் கண்ணில் சொல்லி. ஏன்னா அவனுக்கு பழகிடுச்சு, வழக்கமாக பழகிடுச்சு அவனுக்கு. யார் வந்தாலும் எந்த பணம் வந்தாலும் அடக்கம் பண்ணிவிடுவான், அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இது சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வெட்டியான்னு சொல்லக்கூடிய அந்த பணியாளர், அந்த சுடுகாட்டு பணியாளர், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை நம்ம அடக்கம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணிலேருந்து ஒரே ஒரு துளி கண்ணீர் வருதுன்னா அது விஜயகாந்த் வரும். ஆமாம், விஜயகாந்த் வரும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை வந்து நம்ம வந்து அடக்கம் பண்ணணுமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வணங்குற ஒரு இறைவனையோ இல்லை யாரையோ ஒருத்தர் வேண்டான்னு வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை போய் நம்ம அடக்கம் பண்ணணுமா? ஏன்னா யார் இறந்தாலும் வந்து சுடுகாட்டில் இருக்கிற அந்த பணியாளர் இருக்கான் இல்லையா, இறுதி சடங்கு செய்கிறவனுக்கு வந்து அந்த வருத்தமாக வேதனையாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு பழகிடுச்சு. இன்றைக்கி நான் 10 பேர், நாளைக்கு 4 பேர், 5 பேர் அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் ஆச்சா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம வந்து அடக்கம் பண்ணோம் அப்படி நினச்சான்னா, அப்படி அவன் கண்ணில் ஒரு துளி தண்ணி வந்துச்சுனாக்கா இறந்தவன் வந்து எப்படிப்பட்ட மனுஷன்? அதுதான் இங்கே முக்கியமானது. இறந்தவன் மிக சிறந்த மனிதன் அர்த்தம். இது நிறைய இடங்கள்ல வந்து மக்களுக்காகவே அவர் குரல் கொடுத்ததுனால தான் இப்படியா சார்? மக்கள் வந்து அதாவது அரசியலுக்கு வந்து மக்களுக்கு குரல் கொடுத்துருக்கலாம். இங்கே குரல் கொடுக்கறது வந்து யார் வேணால் கொடுத்துட்டு போயிடலாம், எல்லாருமே கொடுப்பாங்க. மக்களுக்கு ஆதரவுக்காக குரல் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ வெள்ளம் வந்தபோது வந்து போய் ஓடி போய் உதவி செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நான் எதுவும் சொல்ல, அது மாதிரி பல உதவிகள் வந்து கடந்த காலத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் செஞ்சுருக்கிறார். அது வேறு விஷயம். இப்படிதான் சொல்கிறது, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் தேடி வந்தாங்கன்னா அவன் வந்து அவன் வயிறு நிறையணும்னு சொல்லி தினம் வந்து சமையல் இருக்கும், சாதாரண விஷயம் இல்லை. ஹோட்டல் கூட ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்கல்ல, ஹோட்டல் கூட ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க. இன்றைக்கி எதுவும் இல்லைங்க, லீவுங்க இன்றைக்கி அப்படின்னு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தினம் அந்த அவர் இருந்த காலம் வரைக்கும், நல்ல செயல்பாட்டில் இருந்த காலம் வரைக்கும் அவரை பார்க்க வரவங்க அத்தனை பேருக்கும் சமையல் சாப்பாடு செஞ்சிகிட்டே இருக்கும். அது போய் சாப்பிட்டவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ அவரை தேடி போகிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடாமல் யாரும் வெளியேற முடியாது. அந்த அளவுக்கு வந்து அதுதானே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு பசி ஆற்றுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது இல்லை. பசியில் வர ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு பரிமாறுறது சாதாரண விஷயம் இல்லை, சரிங்களா? ஹோட்டல்லே கூட சலிச்சுவாங்க வேலை செய்கிறவங்க. ஆனால் தினம் அந்த சலிப்பு இல்லாமல் செய்து வரவங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுறது, என்ன உதவி கேட்டு வராங்களோ அவங்களுக்கு தேவையானதை செய்யறது, அது சாதாரணம். அதுவும் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில தலைவர்லாம் நீங்கள் போய் காத்திருந்தீங்கன்னா தெரியும், அவர் மேக்கப் பண்ணின்னு வெளியில் வர்றதுக்கே வந்து 2 மணி நேரம் காத்திருக்கணும். அவர் எப்போ வருவார்னு ஏங்கணும், படிக்கட்டை பார்க்கணும், அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. விஜயகாந்த் வந்து இயல்பாக சாதாரணமாக வீட்டில் எப்படி இருக்கிறாரோ, இந்த மேக்கப்லாம் இல்லை, பெரிய நடிகன் தான், இது நடிகர் தான், அத்தனைக்கும் இருந்தாலும் அதெல்லாம் இயல்பாக வந்து லுங்கி கட்டிட்டு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து மக்கள்கிட்ட பேசக்கூடியவர் தான். அவருக்கு அங்கே என்ன சாப்பாடு அவங்க வீட்டில் பரிமாறணும் அந்த சாப்பாடு தான் அவருக்கும் சேர்ந்து அவ்வளோ உட்காந்து சாப்பிட்றாரு. கேப்டன் விஜயகாந்த் வந்து மக்களுடைய குரலாக மக்களுக்கு ஆதரவாக இருந்தார். விஜயகாந்த் பக்கம் யார் சார் நின்றிருந்தா? ரசிகர்களா, தொண்டர்களா? இப்போது நீங்கள் கேட்குறது வந்து தொண்டர்களா அல்லது ரசிகர்களான்னு கேட்குறீங்கல்ல. இது எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னு எம்ஜிஆர் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் அவர் அரசியலுக்கு வரும்போது அவருடைய ரசிகர்களே வந்து திமுகவில் தான் இருந்தாங்க. ஸோ திமுகவில் தான் அவர் அதிமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர். ஆனால் அவருடைய ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா தொண்டர்களாக வந்து இருந்தாங்க.
தொண்டர்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இருந்தாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் தாண்டி வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்டர்கள் ஆகிட்டாங்க, ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகிட்டாங்க. இது எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் ஒரே மாதிரி நடந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவர் நிர்வாகிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து அடிமட்ட தொண்டர்கள் பல பேருக்கு வந்து அவர் வந்து கட்சியோட நிர்வாகியே அவர் அறிவிச்சிருக்கிறாரு விஜயகாந்த். எம்ஜிஆரும் அதே மாதிரி தான் பண்ணார். கொஞ்சம் பேர் வந்து அரசியலுக்கு அந்த கட்சியிலேருந்து வந்தவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஃபாலோயராக இருந்தாங்கன்றது உண்மை தானே. பெரிய தலைவர்கள் கூட வந்திருந்தாலும் கூட எம்ஜிஆருடைய வந்து ரசிகர்களாக இருந்தவங்க தான் அந்த கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை தொண்டர்களாக இருக்கட்டும். அதே மாதிரி இவர்கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் இல்லை, இவர் தலைவரால் இவரால் உருவாக்கப்பட்டவங்க ஆகிட்டாங்க. எல்லா ரசிகர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்டர்கள் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த தொண்டர்களில் பல பேர் இன்றைக்கி இருக்கிற முன்னணி அந்த தேமுதிக இருக்கிற முன்னணி வந்து தலைவர்களை சொல்ல முடியும். அவங்களாம் ஒரு கட்டத்தில் ரசிகர்கள் தான். இப்போ பார்த்தசாரதி இருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு பார்த்தசாரதினா அவர் வந்து ரசிகர். ஸோ ரசிகராக இருந்து அவரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயணிக்கும் போது நீங்கள் கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, தொண்டர்கள் ரசிகர்கள் பிரித்து பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அவரை வீட்டில் தொண்டர்கள் தான் ரசிகர்கள்ன்ற மாதிரி பார்க்க முடியும். அதை தாண்டி வீட்டில் ஒருத்தராக தான் மக்கள் பார்க்குறாங்க. ஆமாம், அதே சமயத்தில் வந்து என்ன வந்து விஜயகாந்த்னா வந்து வீட்டில் ஒரு மனுஷனாக தான் பார்க்குறாங்க. விஜயகாந்த் என்றால் வீரம் கண்ணலாம், நிச்சயம் அந்த பசியாடுறதுக்காக தியாகம்னு கூட சொல்லலாம். ஒரு வள்ளல் வாழும்போது வந்து வள்ளல்னு யாருன்னா சொல்லியிருக்கிறாங்களா? செத்தவர் கூட சொல்லியிருப்பாங்க, அவரோட உதவி பெற்றவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் வாழும் காலத்திலே ஒரு வள்ளல்னு பேர் எடுத்தது வந்து விஜயகாந்த் தான் நிச்சயமாக. அதான் சார், அவருடைய கனிவையும் கண்டிப்பையும் மக்கள் வந்து அதிகமாக விரும்பிட்டாங்க. கண்டிப்புன்றது வந்து அவர் வந்து பொதுவாக சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு கோபக்காரர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பக்குவமானவர், பக்குவம் நிறைந்தவர். எங்கே கோவப்படணுமோ கோவப்பட்டால் தானே வந்து மனுஷன் இல்லையா? எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படக்கூடியது. சிவாஜி கணேசனுடைய அந்த இறுதி ஒருத்தர் நீங்கள் பார்ப்பீங்க, அது மக்களும் தள்ளுமுள்ளு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டவல்லையே அந்த கையில் இருக்கிற டவலில் அவர் மேலே போட்டுக்க துண்டு இருக்குல்ல, அந்த துண்டுலேயே துண்டில் அடித்தா என்ன வலிக்குமா? வலிக்கவே வலிக்காது. ஆனால் அந்த கோபத்தில் அந்த முகம் பார்த்தா அந்த துண்டில் அப்படி இது பண்ணுவார், துண்டில் விரட்டுற மாதிரி கூட்டத்தை கலைக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏன்னா அவர் கோபத்தையும் கூட மக்கள் அந்த அளவுக்கு ரசித்தாங்க அப்படின்றது தான். சரி சார், அவருடைய இழப்பு பற்றி சில விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.